ஒரு நாள் ஒரு பெண் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். கத்தரிக்காய் சாப்பிட்டு முடித்தவுடன் அதை அலட்சியமாக ரயிலின் வெளியே தண்டவாளத்தின் மேல் எறிந்துவிட்டாள். அது ஒரு பாழ்நிலம். எதுவும் இல்லை. ஆனால் அந்த இரவு மழை பெய்தது. கத்தரிக்காய்க்கு கொஞ்சம் ஈரப்பதம் கிடைத்தது. நாட்கள் கடந்து ஆச்சரியமாக அந்த கத்தரிக்காயிலிருந்து ஒரு சிறிய முளை முளைத்தது. நடுத்தரமான எந்த உயிரினம் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் ஒரு உயிர் பிறந்தது. ஆனால் வெயில் கடுமையாக இருந்தது. சிறிய செடி வாட ஆரம்பித்தது. எல்லா இலைகளும் உதிர்ந்தன. அதே நேரத்தில் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. ஒரு ஜீப்ரா தினமும் வந்து அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றத் தொடங்கியது. எந்த லாபத்திற்காகவும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வெறும் ஒரு உதவி. உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும். அது சில மாதங்களில் பெரிய நீளமான கத்திரிக்காய் மரமாக வளர்ந்தது. அங்கிருந்த எல்லா விலங்குகளும் அந்த ஜீப்ராவும் அந்த மரத்தின் கீழ் தங்கள் இருப்பிடத்தை கட்டிக்கொண்டன. ஒரு உயிர் பல உயிர்களுக்கு நிழலாகியது. ஆனால் ஒரு நாள் ஒரு ஜேசிபி வண்டி வந்து அந்த மரத்தை குறித்தெறிந்துவிட்டது. ஒரே நிமிஷத்தில் மாதங்களாக உருவான எல்லா உழைப்பும் பாதுகாப்பும் நொடியில் அழிந்துவிட்டது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? சில சமயம் நம்மால் செய்யப்படும் ஒரு சின்ன உதவி யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு ஜீப்ரா செய்த உதவி போல. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கவனக்குறைவு ஒரு ஜேசிபி போல பலரின் நம்பிக்கையை இடித்து வீழ்த்திவிடலாம். அதனால் எங்கே வேண்டுமானாலும் நன்மையை விதையுங்கள். யாருக்கும் தெரியாமல், யாரும் பாராட்டாமல் இருந்தாலும் நல்லதைச் செய்யுங்கள். ஏனெனில் ஒரு கத்திரிக்காய் கூட மரமாக மாற முடிகிறது என்றால் நம்முடைய ஒரு நல்ல செயலால் எத்தனை உயிர்கள் நிழல் பெறுவார்கள் என்று யார் சொல்ல முடியும்? நன்றி.